என்ன வெறுப்புனா, நீங்க ஒண்ணுமே இல்ல, இது செத்து போயிரும்னு நெனச்சத உயிர் குடுத்தா உங்களால ஏத்துக்க முடியுமா? ஏன்னா அது பாட்டுக்கு இருந்துச்சு. இவங்க இவ்வளவு பேசி பேசி ஊதி பெருசாக்கிட்டாங்கன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னொரு சிக்கலும் வருது. இல்ல நீங்க நல்லா கவனிக்கணும். சீமான் தமிழ் தேசிய அரசியல் பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நீங்க தமிழர் தலைவர்கள்னு யாரை நீங்க அடையாளப்படுத்துவீங்க? யாருமே இல்ல. ஆனா ஐயா நெடுமாறன் இருக்கும்போது சுபவீர பாண்டியன், தியாகு, பொழிலன், பெருஞ்சித்திரனார், தேவநாய பாவனார், பழநெடுமாறன் ஐயா, இன்னும் எண்ணிக்கை விரலொட்டி எண்ணலாம். எல்லா கூட்டத்துக்கும் போவோம். தஞ்சாவூர் ஆட்டம் எங்கனாலும் கூட்டம் நடக்கும். இன்னைக்கு சீமான தவிர தமிழ் தேசிய ஆளுநர் பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த அளவுக்கு கூட்டத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஆள் இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தலைவர் இல்லை. நான் தேர்தல் அரசியல் அதை பார்க்காதீங்க, இயக்க அரசியலாக பாருங்க. நான் இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் எத்தனை படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த சீட்டு விட்டு எந்திரிச்சு போகிறதுக்கான எனக்கான ஒரு பயம் ஒன்று இருக்கும்ல. நீங்கள் அது இவன் பொட்டிக்குமார்னு சொல்லி இவன் எடுத்தானே, நம்ம புதுப்பேட்டை சரவணன் ஆகட்டும், எந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இவர் மணிரத்னம் எடுத்த படமாகட்டும், எதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த இருக்கை ரொம்ப முக்கியமானது. இப்போ கமலஹாசன் எடுத்தார்ல, அதுலேயுமே அதான அண்ணன் தம்பிக்குள்ள அந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுறதுனால சிக்கல். அந்த பழநெடுமாறன் ஐயாவுக்கு தன் மீது மக்கள் வைத்திருந்த அந்த ஈர்ப்பு வந்து குறைஞ்சிட்டு போதோ அப்படின்ற அந்த கோபம், நம்ம தான் தமிழ் தேசிய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு மொத்தமா போயிடுச்சுல. நீங்க அவரை யாருமே தேட மாட்டேன்றீங்கல்ல, அந்த சிக்கல் வரதானே செய்யும். தேட மாட்டேங்க. நீங்க ஆடுகளம் படத்துல அந்த ஆசிரியருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? உளவியல் தான். அவ்வளவுதான். அந்த உளவியல் வந்து இப்போ ஐயாவுக்கு வந்துருச்சுன்னு வேற ஒரு காரணமும் இல்லை.